BeardMan Cooking. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு நம்ம பால் கடம்பம் பண்ண போறோம். வாங்கப்பா அதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். பால் கடம்பத்துக்கு ஃபர்ஸ்ட் பாலை காய்ச்சி எடுத்துப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய ட்விஸ்ட் ஒன்னு இருக்கு. நம்ம இத செஞ்சுட்டு அந்த ட்விஸ்ட் இப்ப சொல்ல கூடாது. இப்ப சொல்ல கூடாது. லாஸ்டா நீங்களே பாருங்க வீடியோல. இதுதான் பாத்தீங்கன்னா கடல் பாசி. இது வந்து பாத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது ரொம்ப கூலிங்னு சொல்லுவாங்க உடம்புக்கு. நீங்க வீட்ல எல்லாரும் இந்த சம்மர் டைம்ல நீங்க செஞ்சு சாப்பிடலாம். அது மாதிரி கிட்ஸுக்கும் நீங்க கொடுக்கலாம். கடையில வந்து ஆர்டிஃபிஷியலா ஜெல்லிலாம் வாங்கி கொடுக்கறதுக்கு இது நம்ம வீட்லயே செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இந்த கடல் பாசியை குட்டி குட்டியா வெட்டி எடுத்துப்போம். இந்தாங்க வெட்டுங்க, அசிஸ்டன்ட் வெட்டுவாங்க, பார்ப்போம் நம்ம வெடிக்க. இப்போ பாத்தீங்கன்னா பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. இதுல வந்து நம்ம இந்த கடல் பாசியை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஃப்ரேம் விட்டு வெளில போயிட்டு வந்துடுறேன். இந்த பால் பவுடரை காட்டுங்க. இல்ல இல்ல காட்டுங்க. நான் கொஞ்சம் ஃப்ரேம் விட்டு வெளில போயிட்டு வந்துடுறேன். ரெண்டு பேருமே போயிட்டு வந்துடுறோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அகர் அகர் இதுல போட்டுடலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பால் பவுடர் ஆட் பண்ணிப்போம். எதுக்குன்னா பால் பவுடர் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும், அது இல்லாமல் ஒரு நல்ல திக்கா இருக்கும். இது போட்டுட்டு கிளறிட்டே இருக்கணும். இப்போ பாலில் பார்த்தீங்கன்னா அகரகர் போட்டாச்சு. திருப்பி நம்ம இதில் ஜீனி ஆட் பண்ணிப்போம். நீங்கள் வேணா நாட்டு சக்கரை வேணாலும் போட்டுங்க. எதுக்காக இப்போ இந்த ஐஸ் கட்டினா இதை நம்ம இந்த சாக்கில் போட்டு நல்லா பவுடர் மாதிரி உடைச்சு எடுத்து அது மேலே குட்டி குட்டி கப்பை வச்சு இந்த பாலத்துக்கு ஊற்றி எடுத்து அதை பால் கடம்பமாக்கி சாப்பிட்ற வேண்டியதுதான். இந்த டைமண்ட்ல தான் உனக்கு மோதிரம் செஞ்சு தர போறேன். இதுலதான் இப்போ இந்த ஐஸ் கட்டிய பார்டர் கட்டும். இந்த கப்பை ஃபுல்லா இந்த ஐஸ் கட்டி மேல அடிக்கி இந்த பாலை தூக்கி அதில் ஊற்றி அதை பால் கடம்பமாக்கி லபக்குன்னு போட்டு சாப்பிட வேண்டியதான். இப்போ எல்லாத்தையும் நம்ம செட் பண்ணி வச்சுட்டோம். இந்த பாலை எடுத்து அப்படியே இதில் ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணி சாப்பிட வேண்டியதா. எப்படின்னா பால்கோவா கரைச்சி குடிக்கிற மாதிரி இருக்கு, செம்ம டேஸ்டா இருக்கு. இந்த பால் கடம்பு செய்யறது மொத்தமே 5 நிமிஷம் தான். பால் கொதிக்க போது ஜீனியை போட போறோம், அகரகர் போட போறோம். அது நல்லா மிக்ஸ் ஆனதும் ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணிட வேண்டியதான். சிம்பிள். இப்போ அதை பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டி மேலே ஃபுல்லாக எல்லாத்தையும் அடிக்காச்சு. ஒரு 1/2 hour ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. வாங்க இதை நம்ம அப்படியே இலையில சிப் பண்ணிடலாம். சின்ன வயசுல அந்த கப்பில் மண்ணள்ளி இட்லி சுட்டு விளையாட மாட்டோம், அது மாதிரி இருக்கு ஜாலியா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபுட் சேலஞ்ச் பண்ண போறோம். இதில் இருக்கிறத யார் அதிகமாக சாப்பிட்றாங்க அப்படின்ட்டு. இதான் அந்த ட்விஸ்ட். நம்மளோட பால் கடம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சேலஞ்சில் யார் வின் பண்றான்னு பார்ப்போம். யார் இதில் நிறைய சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு. 10 கொட்டு மண்டையில். வாங்க போ சேலஞ்சில் இறங்குவோம். சீக்கிரம் சாப்பிடுவோம். ஆஃப் ஆயில் மாதிரி முடிஞ்சிருவா. ரொம்ப டஃபா தான் இருக்கும் போலயே. சாப்பிட முடியாது. சிக்கன் மட்டன் தான் சாப்பிடலாம் நார்மலாகவே, முடியல. இதே மாதிரி சிக்கனும் மட்டனும் ஒரு வச்சு போட்டி வைப்போம். அப்போவா முயலில் யார் வின் பண்ணா? தோல்வி ஒத்துக்கிறேன். 10 கட்டு கொடுத்துருமா? ஒன்று வாங்க போது கொட்டிடு. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. தோல்வியை ஒத்துக்கிட்டா கொட்டிடணும், வலிக்காம கொட்டு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம இன்னைக்கு வந்து சொல்லு பால் கடம்பு பண்ண போறோம். ஆமா,
அதை வந்து என்ன பண்ண போறோம், சாப்பிட போறோம் செஞ்சுட்டு. இந்த பால் கடமை செய்யறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் இல்ல பசங்க, பேர பசங்களா வீணா போவாதீங்களா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம கீழே கொட்டி ஆவின் பால் இது பாத்தீங்கன்னா டைரக்டா மாட்டுல இருந்து எடுத்துட்டு வராங்க. ஒரு டீ 10 ரூபா, வேணுங்கிறவங்க வாங்க. பால் கடமும் செய்ய போறோம். பால் கடமுன்றது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கடல் பாசி வச்சு செய்யறதுனால இன்னும் ரொம்ப நல்லது. அதை நம்ம சாப்பிட்டோம்னா அதை விட ரொம்ப நல்லது. அப்படியே ஆத்தி நான் இப்போ நான் டீ மாஸ்டர் ஆகலான்னு இருக்கேன். அப்படி சைடா இது இதுல வந்து கப்பு இருக்கிறதா நினைச்சீங்க, அதை எடுத்து மாஸ்டர் சில மாசம் அப்படி அப்படி கிராஸ் ஆத்தவங்க பாத்திருக்கீங்க, அப்படியே வச்சுட்டு அப்படியே ஊத்துவாரு, சில பேர் அப்படியே சுத்துவாரு. நான் இப்போ எப்படி ஆத்திரம் பாருங்க, இதுக்கு மேல பிடிச்சா செத்துருவான் அப்படி.